யோகா பயிற்சி மையம். இது 65வது அடி இறைவனால் இங்கு வருகை தந்திருக்கும் திரு யோகா ஆசிரியர் நமக்கெல்லாம் குரு வீரபால் அவர்களை வருக என வரவேற்கிறோம். திரு வீரபால் அவர்களுக்கு கண்ணசாமி அவர்கள் பின்னாடி போட்டி கோருகிறார்கள். கண்ணனையா அவர்களுக்கு நமது குருவாய திரு வீரபால் அவர்கள் கொண்டாட போட்டி கோருவார். உங்களுக்கான நிகழ்ச்சி வருது. நீங்க ஆரம்பத்திலிருந்து 66 ஆரம்பத்திலிருந்து யோகா கிளாஸ்ல பங்கெடுத்து உங்களோட அனுபவங்களை நீங்க வந்து ஷேர் பண்ணுறீங்க. உங்களுக்கு கிடைச்ச எந்த இன்பமோ அந்த இன்பத்தை பகிர்ந்துவிடும் போது மற்றவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். இங்கே யோகா பயிற்சி இப்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கும். கொஞ்சம் பக்கத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இந்த யோகா பயிற்சியானது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. நான் சில அனுபவங்களை வச்சு நான் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் உங்களுக்கு யோகம் இந்த பயிற்சி கிடைச்சின்னா உண்மையிலே நீங்கள் யோகம் செஞ்சது தான். ஆனால் அது ஒரு பெரிய சிறப்புன்னா டெய்லி செய்யணும். அதில் தான் அதனுடைய தன்மையை உணர முடியும். நீங்கள் படிச்சிருந்தா மாத்திரம் போல நீங்கள் இன்றைக்கி எல்லோரும் நேரத்தோட கடைசி நீங்கள் நினச்சிருப்பீங்க. அது இங்கே வர்றதுக்கு தான் கடைசி. அங்கே உங்களுக்கு புதுசாக அது தொடர்ந்து செய்யணும்னு அர்த்தம் இல்லை தெரிஞ்சுடுங்க. இப்போது அதனால் அந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் உறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முக்கியமாக நோய் வர்றதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நம்ம எல்லா விதமான இதுக்கும் சொல்லாங்க. இந்த மாதிரி முக்கியமான காரணம் உங்கள் மனம்தான் அப்படிங்க. இந்த மனம்தான் எல்லா விதமான துன்பத்துக்கும் காரணம். இனி யோகாவில் சொல்லுவாங்கன்னா ஜெனரலாகவே எல்லாத்தையும் படித்து பார்க்கும்போது அவங்க தான் சொல்லுவாங்க இந்த மனம்தான் காரணம். இந்த மனத்தை வசப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு தான் சில பயிற்சி. ஏன்னா அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் இந்த உடம்பை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த உடம்பு என்ன சொன்னால் இதான் நீங்கன்னு நினச்சி முக்கால்வாசி பேர் உடம்பு தான் நம்ம நினச்சிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த உடம்பு ஜடம் நல்ல தெரியுங்க. அதுக்கு நீங்கள் நகை போட்டாலும் சரிதான், ட்ரெஸ்ஸு போட்டாலும் சரிதான், என்னதான் போட்டாலும் அதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நீங்கள் அதுக்கு தான் மிகப்படுத்தி பார்த்துருக்கீங்க. ஆனால் கடைசி அது அப்படி இருக்கணுங்களா? கடைசி இருக்கணும்ல ஐயா, கடைசி ஏன் இல்லை? நீங்கள் அது எவ்வளோக்கு அதுக்கு என்னெல்லாமோ செஞ்சுருக்கீங்களா? அழகழகான ட்ரெஸ்ஸு, அதுக்கு சோப்பு, வாசம், அதுக்கு டிசைனு எல்லாம் கொடுத்தா கடைசி உங்களோட கோஆப்ரேட் பண்ணணும்ல ஐயா? ஒன்றுமே இல்லையா? கடைசி என்ன வருதா அதை பார்த்து மறுபடியும் சகஜப்படுத்தாச்சு. இதுக்காக இவ்வளோ நாள் செஞ்சேன், இதுக்காக இவ்வளோ நாள் செஞ்சேன்னு சொன்னீங்க. ஆனால் முதல்ல நீங்கள் மனம்லாம் என்னங்கிறத முதல்ல தெரியணும். அதுவே தெரிய மாட்டேன். மனங்கிறது தெரியாதனால தான் நீங்கள் போய் பல நோய்களுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க. ஆனால் இந்த யோகா பயிற்சி தினம் பண்ண என்ன தெரியுமா? மனம்னா என்ன, உடல்னா என்ன, ஆன்மானா என்ன அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கும். அதாவது திருமூலர் அழகாக ஒரு பாட்டில் சொல்லுவார், உடலில் பஞ்சவேதம் அப்படின்னு சொல்லுவார். இல்லை என்ன சொல்றாருன்னா, காயப்பை ஒன்று உண்டு சரக்கு பல உடல். அது சொல்றார், காயப்பை ஒன்று உண்டு சரக்கு பல உடல், மாயப்பை ஒன்று உண்டு மற்றொரு பையும் உண்டு அங்கு. அது சொல்றார், மாயப்பை ஒன்று உண்டு மற்றொரு பையும். காயப்பையில் உள்ள கல்வன் புறப்பட்டால் மாயப்பை மயங்கி மண்ணாவதாயே நீங்கள். அதுக்கு அடுத்தால் என்ன சொல்றாருன்னு கேட்டால், மலமென்ற உடலை மரியாதை ஊம்பர்காள்கள் அறிவிலாளர்களே, மலமென்ற உடலை மரியாதை. இது வெறும் மலமான உடம்புகள், தலமின்றி வேறு தரித்தமை கண்டீர்கள்.
தலமென்று வேறு தரித்தவை, இது அருமையான இது அப்படின்னு அருமையான இடம் அப்படின்னு கழிக்கிறான். அதை விட்டலாம். அப்புறம் நலமென்று இதனையே நாடி இருக்கில் பலமுள்ள காயத்து பற்றும் அண்ட தேங்கள். மறுபடியும் என்ன செய்வீங்கன்னா, இந்த மாதிரி இந்த உடலை நீங்கள் இந்த உடல் தான் நம்ம அப்படின்னு நினச்சிட்டே போனீங்கன்னு சொன்னால், தலமின்றி ஏன் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா என்ன ஆகும் கேட்கலாம். கடைசியில் மறுபடியும் பிறவி இன்னும் பறவைக்கு வரணும். ஆனால் மனித பிறவி இனிமேல் கிடைக்கலான்னு சொல்ல முடியாது. மனித பிறவி இனிமேல் கிடைக்கலான்னு சொல்லும். ஏன்னா அதுக்கு நீங்கள் நிறைய புண்ணியம் இருக்கணும். ஏன்னா அப்படி இருந்து ஏன்னா போன ஜென்மத்தை நீங்கள் நிறைய புண்ணியம் செய்யும். அதான் மனித பிறவி கிடைச்சிருக்குங்க. நல்ல தெரிஞ்சுக்கலாம். மனித பிறவி வந்து அவ்வளோ ஈஸான கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் மனித பிறவியில் அது குருடு வேடி மூஞ்சி படத்தில் அறியுங்க. எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்துட்டே சொன்னால் அப்போ எவ்வளோ புண்ணியம் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லாரு. அதனால என்ன சொல்றாரு சொன்னால், நீங்கள் வந்தத நோக்கம் உங்களை ஆன்மாவை அறியணும் அப்படி. சரி, எங்களுக்கு உடலை தவிர அதுக்கப்புறம் என்னன்னே தெரியாது. அது யோகாக்குள்ளே நுழைஞ்சீங்கன்னா உங்களை உணர முடியும், பார்க்க முடியும். அதுக்காக உங்களை சாமியார் ஆகணும்னு அவர் சொல்லவே இல்லை. ஆமாம், இங்கே இருந்து கொண்டே உங்களை சொல்லுனா உங்கள் குணத்தை மாற்றணும். உன்னார் தேரலும் ஒன்றாரை ஆற்றலும் எண்ணி தவத்தால் வருகிறார். தவம் என்பது யோகம். உன்னார் தேரல் திருவள்ளுவர் சொல்றார், அழகாக சொல்றார். என்ன சொன்னா, உன்னாட்டு வந்து அதுதான் உன்னுடைய கெட்ட குணங்களை நீக்குவதும் நல்ல குணங்களை வளர்ப்பதும் இந்த யோகா. எவ்வளோ அருமையாக வெளியில் சொல்றேன். அப்படி வந்தாலே நீங்கள் நல்லா ஆயிட்டீங்க. ஏன்னா நம்ம உடல் என்ன இருக்குன்னா, இந்த ஜடம் என்ற உடலுக்குள்ள அழியாத ஆன்மா உள்ள நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் உள்ள. அப்போ அந்த அது போயிட்டுன்னு சொன்னால் இதுக்கு வேல்யூவே கிடையாது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு முதல்ல சாதாரணமாக அந்த யோக பயிற்சி தான் செய்ய ஆரம்பிப்பீங்க. அதை ரொட்டீனாக நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை அறியாமல் உள்ள மாற்றங்கள் வரும். அதை நீங்கள் உணர முடியும். சாதாரண ஆளாக இருந்தாலும் சார் தான், இது சாமியாராக ஆகணும்னா அவசியம் கிடையாது. நல்ல சரி, இறைவனே உங்ககிட்ட வருவார். ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அந்த முயற்சியை செய்யணும். அருமை உடைத்தது அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தருங்கள். அதாவது எந்த வழி வந்தாலும் எது வந்தாலும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம், செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்படின்னா அது ஒரு உண்மை வந்தே ஆகுங்க. ரொட்டீன் இப்போ நீங்கள் சாதாரணமாக இந்த ஒரு 40 நாள் செஞ்சதுக்கே இந்த பலன் கிடச்சிங்கன்னா நீங்கள் தான் சொல்லுவீங்க, சார் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி. இப்போ நான் ரொம்ப ஒரு இதாக இருக்கேன், இந்த 45 நாளைக்கே இந்த கறி கிடச்சின்னு சொன்னால் இன்னும் தொடர்ந்து செஞ்சே இல்லைலாம் கிடையாது. நல்ல கிடையாது. அந்த மாதிரி இதுக்கு செலவழிக்கிற ரூபாய்க்கு வந்து ஒரு இதே கிடையாது. எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் போய் கெட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு இதுக்கு அதே இல்லை. இதுக்கு நேரம் ஒரே வந்து இது செலவழிக்கிறதுக்கு டைமிங் இல்லை. ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இன்னைக்கு வரையும் நான் செஞ்சுக்கிட்டே நிறைய வீட்டில் செய்கிறாங்க எல்லாரும். நான் என்ன அனுபவிச்சதோ அதான். ஒருத்தர் சொன்னார், சார் நான் யோகாலாம் ஒழுங்காக செய்தேன் சார், ஆனாலும் முட்டு வலி, பேக் பெயின், ஹார்ட் அப்படி வராத அப்படி இல்லை சார் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு இல்லை. அப்போ நான் கேட்டேன், யார்த்தையும் சொல்லாமல் மனசில் எதையா நினச்சிட்டு இருந்தீங்களான்னு. யார்த்தையும் சொல்லாமல் மனசுலேயே ஒரு அகங்கார எண்ணங்கள் உணர்ச்சி வசப்படுது, பயப்படுது. ஏன்னா முக்கியமாக ஒன்றோடு நினச்சிப்பாங்க, இந்த எல்லாத்தையும் விட்டியில் ஒரு செத்து போயிடுவோமோன்னு அதை நினச்சிட்டு. ஏன்னா இப்போ எல்லாம் மரணம் போயிடுது. சரிங்க, இந்த பிள்ளைலாம் விட்டுட்டு போயிடுவோம். யாரையா போகாமல் இருந்தா சொல்லுங்கள், யாராவது செத்தா யாராவது உயிரோடு இருந்தால் ஒரு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் போகிறாங்களா? அப்போ அது சாதாரண நினச்சிக்கூடிய அளவுக்கு இந்த யோகா ஆகும். மரண பயம் வராது. நல்ல தெரியுங்க. இதை பயிற்சி செய்ய 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 இன்டர்னல் ஆட்கள் பூரா சுத்தமாக வேலை செய்யும். இதில் நல்ல பிச்சி தைராய்டு, தைனல், அஜீனல், நல் செக்ஸ் பிளான், இந்த மாதிரி ஹார்மோன்கள் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகும். ரெண்டாவது பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொட்டீனாக முடிவுக்கிட்டே. இது வந்து பாடியை பற்றி நான் சொல்கிறேன். நல்லது. அந்த மாதிரி அந்த ரத்த ஓட்டம் ஓடிக்கே இருக்கும் பொழுது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா எல்லா பகுதியும் சரியாக போகும். ஆனால் அது போகணும்னு சொன்னால்
உங்கள் மனசில் வந்து பலவிதமான எண்ணங்கள் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஓவர் திங்கிங் பண்ணுது. எனக்கு ராத்திரி தூக்கமே வரலேன்னு சொல்லுவான். அப்போ தூக்கமே வரலேன்னு சொல்லி படுத்துருக்கான்னு சொல்லிக்கா அவன் எதையோ நினச்சிட்டு இருக்கான். அதான தூக்கம் வருது. உங்களுடைய குணங்கள் மாறும். நல்ல உணவு முறைகளில் மாற்றம் கிடைக்கும். நல்ல தெரிஞ்சுடுங்க. நான் அதிகமாக பேசுறது வேலை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க தான். அதான் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. சரிங்க. இல்லைன்னா நீங்களே சரி இல்லைன்றீங்க. நீங்கள் இப்போ பக்குவம் போட்டுட்டீங்க. இல்லைன்னா இந்த நேரத்தை எடுத்து ஓடி சத்தம் விட்டுருப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. ஓரளவு நீங்கள் இந்த கேள்வியை தொடர்ந்து சொல்லி கட்டிட்டு இந்த சந்தர்ப்பம் அவங்களுக்கு கடவுள் நல்ல சந்தர்ப்பம் இருப்பார். இந்த செய்தினா மறுபடியும் வந்து நோக்கம் படிக்க அதுதான் தப்பே கிடையாது. அது உண்மை தான் இருக்கும். ராசா தினம் இந்த சித்தம் வைராக்கியம் நடந்துடக்கூடாது. அது என்ன வந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் பயிற்சி பண்ணி அதில் மாற்றவே படக்கூடாது. ஆமாம் நீங்கள் அது இந்த தினம் இல்லாமல் வரதான் செய்யும். ஆனால் அரை மணி நேரம் இந்த உடலை வச்சு தான் கடைசிக்கு இங்கே போக முடியும். கடைசிக்கு இந்த உடல் இல்லாமல் நீங்கள் மூவே பண்ண முடியாது. எல்லாம் செய்ய முடியும். ஆனால் தொடர்ந்து இந்த பயிற்சி செஞ்சே வந்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஆற்றலை காண முடியும். வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு என் நேரம் ரொம்ப பொறுமையோடு என் பேச கல்வி அதுக்கே நம்ம நன்றி சொல்லி அடிக்கடி நன்றி விடலாம். இப்போ சான்றிதழ் வழங்குறது கே முருகேசன். அங்கதான் நீங்கள் வந்து பயிற்சி கிளாஸில் வந்ததுக்கப்புறம் உங்களோட அனுபவத்தை வந்து நீங்கள் வந்து பகிர்ந்துக்கணும். அதுதான் மிக முக்கியம். இந்த அனுபவத்தை சொல்லும் போது மற்றவங்களும் அதை கேட்டு விழிப்புணர்வு நடத்தி இந்த பயிற்சியை அவங்களும் பயன்படணும். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பேக் பெயின் ரொம்ப வருஷமாக இருந்தது. நிறைய ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து கொஞ்சம் கேட்கல. யோகா பயிற்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வலி எல்லாமே நார்மலாகிட்டு 15 நாள்லேயே வலியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிட்டோம். சார் 2 சாருமே பயிற்சி நல்லா கொடுத்தாங்க. 2 சாருமே நன்றி தெரியும். உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். மற்றவங்களும் பயன்படணும். நீங்கள் சொல்கிறது வந்து மற்றவங்களும் பயன்படணும். என்னன்னு தெரியும். உங்களுக்கு ஏதாச்சும் என்ன அனுபவம் கிடைச்சா அதை சொன்னாங்க போவீங்க. எல்லாருக்கும் வணக்கம். நானும் ரொம்ப புதுவெளியாக ரொம்ப வழிபட்டு இருந்தேன். இப்போ எனக்கு ஃபுல்லாக நல்லாவே குணமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வரும்போது எதிர்க்க ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இப்போ வர ரொம்ப நல்லாவே இருக்கு. வாங்க வாங்க வாங்க. இறைவனுக்கு முதல் வணக்கம். எங்கள் குருக்களுக்கும் எங்கள் வண்டிகள் எல்லாத்துக்கும் முதல் வணக்கம். அதாவது வாழ்க்கைங்கிறது நம்ம பேரண்ட்ஸோட கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். உண்மைதான். அது மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தைங்க நடந்ததுக்கப்புறம் ரொம்பவே மாறிடுச்சு. உதாரணம் 9 வரைக்கும் படித்து காலை 5 மணிக்கு ஈஸியாக எழுதிப்போம் அம்மா வீட்டில் இருக்க வரைக்கும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த தூக்கங்கிறது 1 மணி நேரம் கிடைச்சாலே பெரிய விஷயமா இருந்துச்சு. பட் இங்கே நான் அப்படி கஷ்டப்படும் போது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய துடுக்கு தான் இந்த கிளாஸ்ன்னு நான் சொல்வேன். 1 மணி நேரம் தூங்கினாலும் அந்த தூக்கம் வந்து எனக்கு கிடைச்சது நிம்மதியா. ஏன்னா ரொம்ப டென்ஷன், டயர்டு, ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் குழந்தைங்களை பார்த்துக்கும் போது. ஆனால் இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் இங்கே செய்கிற இந்த மூச்சு பயிற்சி, இந்த யோகா, இது எல்லாமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்ல அனுபவத்தை கொடுக்குது. மனசளவுலையும் உடலளவுலையும் ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சியாக ஃபீல் ஆகுது. இது எல்லாருக்கும் கிடைக்கணும். இவங்களோட பணி இன்னும் சிறப்பாக நடக்கணும். இன்னும் வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸும் இதை பயன்படணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுளை. நன்றி கடவுள். அதுபோக இந்த பயிற்சியை பண்ண என்ன கேட்டிங்கன்னா, என்னோடய உடல் வந்து வெயிட் ஓவர் இருந்துச்சு. எனக்கு வந்து வெயிட்லெஸ் நல்லா ஆகிருக்கேன். ஒரு 6 கிலோ நான் குறைஞ்சிருக்கேன் ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக 6 கிலோ ஃபஸ்ட் நான் குறைஞ்சிருக்கேன். அதுபோக வந்து என்ன கேட்டிங்கன்னா, பதட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்த புதுசில் ஒரு பதட்டம் வந்து ஒரு 75% என்னால் உணர முடியுது.
அதுமாதிரி கைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு ஸ்டிஃப்னஸாக இருக்கும். இப்போ நல்ல ஸ்மூத்னஸ்ங்கிறத என்னால் உணர முடியுது ஃபஸ்ட்டு. அதுமாதிரி குனிஞ்சு எந்த பொருளையும் நான் எடுத்தது கிடையாது ஃபஸ்ட்டு இங்கே வந்து. ஆனால் சார் ரெண்டு சேர்ந்து எங்களுக்கு பயிற்சி நல்லா கொடுத்து அதை எடுக்க வச்சுருக்காங்க. என்ன வந்து அதுபோல் கண்ணன் சார்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி சொல்லிக் கொடுக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, நம்மளால் முடியலைங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாதீங்க, முடியல் நினச்சி ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை உணர்ந்து பண்ணுங்கள். அதுமாரி நல்லா வாட்ச் பண்ணுவாங்க. நமக்கு உடல் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முடி கணம் தான் மாறு சார் சொல்லிட்டே இருப்பாங்க. அதில் உண்மையிலே இப்போ வந்து நான் வந்து 6 மாதம் ஆகுதுன்னா 6 மாதம் நல்லா உணர்ந்துருக்கேன் உண்மையிலே. அதுமாதிரி சாரும் பார்த்திங்கன்னா தனியாக கேர் எடுத்து நமக்கு வந்து நல்லா அதை சொல்லிக் கொடுத்து நல்லா வாட்ச் பண்ணுவாங்க. அது வந்து அதுமாரி நம்ம சார் வந்து ஒரு நாள் திடீர்னு வந்து ஒரு செக் பண்ணுவாங்க. ஆசனங்களை செக் பண்ணுறது உண்மையிலே அதுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி நமக்கு வந்து இருக்கு பார்த்துக்கோங்க. அதனால் தொடர்ந்து யோகா பண்ணினோம்னா உடல் ரீதியாக உணர முடியும். வந்துட்டு நல்ல ஃப்ளெக்சிபிளாக மாறிடுச்சு உடம்பு. இதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அந்த ஃப்ளெக்சிபிளாக அந்த ஒரு புத்துணர்ச்சியை நான் வந்துட்டு நல்லா உணர்றேன். எனக்கு 2 வீரபாகு சாரும் சரி கண்ணன் சாரும் சரி நல்லா சொல்லித்தராங்க. எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் கேர் எடுத்து இது பண்ணுறாங்க. எனக்கு அந்த வித்தியாசத்தை வந்துட்டு நான் உணர்றேன். சார் கண்ணன் சார் எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 6 பயிற்சி அந்த பயிற்சியை கலந்துச்சுருக்கேன். உடல் வந்து எனக்கு ரொம்ப சோர்வாக சார் சொல்கிற மாதிரி ரொம்ப இதாக இருக்கும். காலை வந்து மடக்கவே முடியாது, ரொம்ப வலியாக இருந்துச்சு. அது எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் உண்டுங்கிற மாதிரி எங்கள் அக்கா எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கும்போது எனக்குமே அந்த இது கால் வலியை நமக்கு குடும்பத்துக்கே உண்டு வருதுன்னு நானே நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே சொல்லிக் கொடுப்பாங்க இந்த ப்ரைமரி எக்ஸசைஸ், அதை செய்ய 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 அந்த வலியெலாம் நல்லா குணமாயிட்டு, அதுக்கப்புறம் அந்த வலியே இப்போ ஒரு 95% அது ஃபுல்லாக சரியாயிட்டு. அப்படிங்கும்போது ரொம்ப குனிஞ்சு எதையும் எடுக்கிறது வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். இப்போ வந்து எல்லாமே நல்லா செய்கிறேன். நான் மேலே இந்த லோயரில் வேலை பார்க்கேன். அங்கே வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் போய் இதே மாதிரி இந்த ஆசனங்களை செஞ்சு காமிப்பேன். நீ இந்த இதை வச்சுட்டு எப்படிடா செய்வ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க முன்னாடி நான் செஞ்சு காமிக்கும்போது அவங்களும் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக அதை வரணும்னு சொல்லி வந்தாங்க. ஆனால் வந்து பாதி 2 நாள் அதை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த வலி இதெல்லாம் உணர்ந்து திருப்பி வர மாட்டேங்காங்க. ஆனால் அந்த வலியை பொருட்படுத்தி திருப்பி செஞ்சால் அது கண்டிப்பாக ரொம்ப நமக்கு ஒரு நல்ல இதாக பலனை கிடைக்கும். அது அந்த வலியை நம்ம புறப்படுத்தாமல் தொடர்ந்து ஒரு வாரம் செஞ்சுட்டு அந்த வலி வந்து நமக்கு சரியாயிடும். அதனால் எல்லாரும் பயன்படணும். நான் என் வீட்டுக்காரமாக போட்டு வந்திருக்கேன். அவளும் இந்த கிளாஸில் கலந்துக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. கலந்து எல்லாரும் நல்ல பயன்படுத்தணும். இந்த சிறப்பான ஆசனங்கள் சொல்லி கொடுத்த சார் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம வந்து ஒரு இனிப்பு கையில் வச்சுருக்கோம். அந்த இனிப்பு பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்க இனிப்பு தான். உங்களுக்கு இனிப்புக்கு தெரியும். அதை வாயில் போட்டு மென்னதுக்கப்புறம் சுவையை வந்து தித்திப்பு எப்படி இருக்குது நம்ம சுவையை உணர முடியும். அதே மாதிரி வந்து இந்த யோகா பயிற்சி வந்து செஞ்சு பார்த்து உணர்ந்த முறையில் தான் என்னென்ன நன்மை கிடைக்கும், உங்களுக்குள்ள என்ன மாற்றம் கிடைக்குது, மனதளவில் என்ன மாற்றம் கிடைக்குது, உடலளவில் என்ன மாற்றம் கிடைக்குது அப்படின்னு உணர முடியும். அதே மாதிரி நமக்கு வந்து சிலவங்க வேண்டாம் பொறாமப்படாமல் வைப்போம். அவங்களாம் நம்மளை விட்டு அறியாமே நம்ம வந்து விலகி போயிடுவாங்க. நம்ம போய் அவங்கள விட்டு பேச வேண்டிய தேவையே இருக்காது. இதை வந்து சைக்கிள் போகிற சார் சொன்னாங்கல்ல, அதான் வந்து நம்ம வந்து நம்மளோட ஆறாள் பண்ண ஆறாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை அறியாமையே வந்து நம்ம நல்ல விஷயம் நிறைய செய்ய ஆரம்பிப்போம். வந்து மற்றவங்களுக்கு ஒரு தீங்கு செய்ய மாட்டோம். வந்து மற்ற மிருகங்களால் எதுவாக நம்ம நேசிக்க ஆரம்பிப்போம். நம்ம தந்தை நேசிக்க ஆரம்பிப்போம். இந்த யோகா பிரச்சனை அவ்வளோ நடக்கும். இது வெளியிருந்து பார்த்தா தெரியாது. ஏதோ நான் கதை சொல்கிற மாதிரி இருக்கும். வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் அனுபவித்து பார்த்தா தான் அது முழுமையாக நீங்கள் உணர முடியுது. அதனால் எல்லாரும் வந்து இதில் பங்கெடுத்து பயன்படணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து திருநாவுக்கரசு சார். திருநாவுக்கரசு சொன்னேன் கரெக்டாக செஞ்சா. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வாழ்க்கை இந்த இடத்த
இங்கே தான் நான் வாழ்ந்தேன். முதல்ல கல்யாணம் ஆகி டைம் கொடுத்து வந்த பிறகு இந்த பில்டிங் இந்த கேம்பஸில் தான் இருந்தேன். அது பிறகு 4 வருஷம் இருந்துச்சு. அப்புறம் போய் எல்லாம் முடிச்சு திருப்பி பழகிட்டு 6 வயசுக்கு பிறகு இதே இடத்துக்கு பழகி வந்திருக்கேன். பூமி உலக உண்மை அப்படிங்கிறது நான் தான் காட்டி. இப்போ கண்ணன் சாருக்கு எதுக்காக சால்வ நினைச்சேன் அப்படின்னா, வந்து 1 வாரம் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு தலசுத்து வந்துச்சு. அது எதனால என்னன்னு தெரியல. அப்புறம் அதில் அது மாதிரி 2 நாள் வந்தது. அப்போ அவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் பாருங்க அப்படின்னாங்க. அன்னைக்கு பூரா இருந்தேன். அப்புறம் 2ஆவது நாள் வரும்போது சரி உடனே வீரவாசனை போய் கேட்போம்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போனேன். அங்கே பார்த்தா சார் ரொம்ப தீவிரமாக யோகா பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் 10 நிமிஷம் இன்னும் பார்த்தேன் வெளியில். மறுபடியும் கேட்டேன், மாமா மேலேன்னா பையன் எங்கன்னா அவன் வேலையை பார்த்துருக்காங்க. சரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன். சரி இன்னைக்கு டைம் இல்லை அப்படின்னு போயிட்டேன். திருப்பி 2 நாள் கழிச்சு வந்தேன். ஒரு அவங்க சில இதெல்லாம் சொன்னாங்க, அதுபடி ஃபாலோ பண்ணேன். இடையில என்னால் கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை காரணமாக வர முடியல. எனக்கு இங்கே வரதுக்கு முன்னால் 180 சுகர் இருந்தது ஃபாஸ்டிங்கில். இப்போது போன வாரம் பார்த்தேன் வெறும் 80 தான் இருக்குது. இங்கே வந்து பண்ணும்போது நல்ல வேகம், ஆனால் வீட்டில் ஃபேன் போட்டு பண்ணும்போது வேகம் டாக்கி. இப்போ வந்து இவங்க வந்து கண்ணன் சார் வந்து எது செஞ்சாலும் மெதுவாக செய்யுங்க, நல்லா செய்யுங்க. நம்ம லேசாக காலை மடக்கல கையை மடக்கலைன்னா அதை எப்படி அந்த முறையாக செய்யணுங்கிறது அதை கொஞ்சம் கூட 2 தடவை கேர் எடுத்து கிட்ட வந்து அதை செஞ்சு காமிப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு அன்பின் காரணமாக அவங்களுக்கு என்னால் நான் சிறு காணிக்க செலுத்தேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் இந்த யோகா கிளாஸ் வந்து 55வது பேஜில் அதை வந்து கலந்துக்கிட்டு சாப்பிட்ட எல்லா பயிற்சியும் முறையாக படித்தோம். அப்புறம் சார் சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். சரி இதில் நல்ல உடம்பு எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்ட்டு நான் என்னுடைய பையனையும் திருப்ப கூப்பிட்டு வந்து அவனையும் காலையில் வந்தா நிறைய அவன் எந்திக்க மாட்டான் கட்டாயப்படுத்தி ஒரு வாரம் இழுத்து கொண்டங்க. திருப்ப அவனும் ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டான். திருப்ப அந்த பயிற்சியை அவன் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருந்தான். இப்போ சார் சொன்ன மாதிரி இடையில திருப்ப ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து பையன் ரெகுலராக செஞ்சுட்டு இருந்தான். திடீர்னு எனக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்தது. காலையில் எந்திக்கிறதுக்கு ஒரு வாரம் திருப்ப அப்படி குடும்ப சூழ்நிலை பல இது வந்த உடனே அப்படி எந்திக்கிறதுக்கு லேட் ஆகிட்டே இருந்தது. சரி இன்னைக்கு செய்வோம் நாளைக்கு செய்வோம் அப்படின்னு நினச்சது அப்படியே விட்டாச்சு. கம்ப்ளீட்டாக விட்டுட்டு திருப்ப நாள் ஆக ஆக உடம்பு எல்லாம் ரொம்ப கனமாக போட ஆரம்பிச்சது. இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த யூரினரி பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் வர ஆரம்பிச்சது. பையன் வந்து கேரளாவில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒன்றா அங்கே தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆனால் பையன் நீ அங்கே வந்துடுங்க, கேரளாவில் வந்துட்டு பார்த்துக்கணும், இங்கே வேண்டாம் அப்படின்னா. சரின்னா அங்கே போய் கேரளாவில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது 2-3 நாள் ஆஸ்பத்திரிக்கு அவனை கூட வருவான். அவன் வேலையை போட்டு வருவான். அப்போ அவன் அங்கே வச்சு உடனே கேரளாவிலேருந்து விகேபுரம் போன உடனே நீ முதல்ல செய்யக்கூடிய காரியம் யோகா கிளாஸுக்கு போயிட்டான். உடனே யோகா கிளாஸுக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்ட்டு அவனே நேராக கண்ணன் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் மே 2ஆம் தேதி தான் அங்கே ஆஸ்பத்திரியில் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் 3ஆம் தேதி இங்கே வந்து 4ஆம் தேதியிலேருந்து இங்கே சார் பண்ணி ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி இந்த பயிற்சி கொஞ்சம் செய்ய ஆரம்பித்தேன். சார் சொன்ன மாதிரி அந்த சுத்த வஜ்ராசனம் செய்யும்போது அந்த யூரினரி பிரச்சனை ஃபுல்லாகவே சரியாயிடுச்சு. ஒரு 4 நாள் 5 நாள்லேயே அந்த வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சு. மாத்திரைகள் எல்லாமே நிப்பாட்டியாச்சு. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தொடர்ந்து சார் சொன்ன மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக அதை செய்யணும். செய்ய ஆரம்பிச்சுக்க செய்ய தான் அந்த பயிற்சி நீங்கள் உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ஆர்கன் எல்லாமே கரெக்டாக வேலை செய்யும். நீங்கள் இங்கே வந்துட்டு திரும்ப 3 மாதம் 4 மாதம் கழித்து இந்த பயிற்சியை நீங்கள் விடுதனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. கண்டினியூஸாக உங்கள் லைஃபு ஃபுல்லாகவே நீங்கள் செஞ்சீங்கன்னா நிறைய ஆனந்தத்தை அடையலாம். நான் என்னுடைய ஆனந்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் பார்க்குறேன். பையன் கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் செய்யக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் எல்லா இடங்கள்லையுமே எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அந்தளவுக்கு அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த பயிற்சி செய்ய ரொம்ப மாறுது. அங்கே ப்ரமோஷன் எல்லாமே அவனுக்கு நல்லபடியாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே இந்த பயிற்சியை விட்டுறாதீங்க. சாத்தான் வரும் இடையில உங்களை அறியாமல் நீங்கள் வந்து சரி இன்னைக்கு ஒரு நாள்
ஒரு 7:30 வரைக்கும் தூங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்க அப்படின்னா அது விட்டுறாதீங்க. மாறி மாறி நான் சொல்லக்கூடியது. 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. நான் கிளாஸ் ஜாயின் பண்ணது லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். ஃபுல்லாக என்ன கண்டிப்பாக இருந்தது. அடுத்த கிளாஸ்லேயே ஃபுல்லாக நான் ஜாயின் பண்ண கேட்டிருக்கேன் சார்ட்ட. வரும்போது எப்படி இருந்தது, வந்ததுக்கப்புறம் என்ன மாற்றத்தை உணர்ந்தீங்க நீங்கள்? வெயிட் லாஸ் ஆகிருக்கு. சரி, நன்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் இது 5வது அணி வந்திருக்கேன். 4 5வது முடிச்சிருக்கேன். கண்டினியூவாக 5 தடவை வந்துகிட்டே இருக்கேன். நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி எனக்கு குதிங்காலில் வலி ரொம்ப இருக்குது. 2 காலுமே எனக்கு நடக்க முடியாமல் 2 காலையும் கேல்கேனியம் போகணும்னு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட காட்டுறப்போ சொன்னாங்க. நான் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு எனக்கு கால் 2 காலுமே நடக்கவே முடியும். ஆனால் யோகா படிக்கணும் அப்படிங்கிறத நான் மைண்டில் வச்சுட்டே இருந்தேன். எங்கே போய் படிக்கிறத தேடிட்டே இருக்கும்போது சார்கிட்ட படிக்கணும் அப்படின்ட்டு சாரை தேடி சார்கிட்ட சேர்ந்து இங்கே படிச்சிடணும். ஃபஸ்ட் நாள் எனக்கு இங்கே நடந்து வரவே முடியாது. அப்போ சார்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு இப்படி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி, நீங்கள் வாங்க வந்து பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும்னாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு காலை என்னால் கீழே வைக்கவே முடியாது, பெட்லேருந்து இறங்க முடியாது, அந்த அளவுக்கு வலி இருக்குது. யாராவது பிடிக்கணும் அப்போ தான் காலை கீழே வைக்க முடியும், அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன். கரெக்டாக ஒரு 10 days இருக்கும். டேப்லெட் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் அந்த பெயினுக்கு. டாக்டரை காட்டுறப்போ அவங்க சொன்னாங்க சின்ன சர்ஜரி பண்ணிக்க முடியும். ஆனால் நான் பண்ணாமல் இங்கே ஒரு 15 நாள் இருக்கும். எனக்கு அந்த வலி கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு நான் ஒரு வாரத்துலேயே அந்த மாத்திரை சாப்பிட்டு தான் நிறுத்திட்டு அதில் கண்டினியூவாக வந்துட்டுருக்கேன். எனக்கு அந்த வலி எதுவும் இல்லை. அது இல்லாமல் நான் கொஞ்சம் என்னோடய ஹெல்த்துக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். நான் ஒரு வெல்னஸ் கோச்சாக 12 வருஷமாக இருக்கேன். நியூட்ரிஷன் சென்டர் வச்சு ரன் பண்ணிட்டு அங்கேயும் நான் நியூட்ரிஷன் ஃபுட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது வெயிட் லாஸ் குறைச்சேன். ஆனால் இந்த வலி எனக்கு என்ன பண்ண தெரியல. இங்கே யோகா கிளாஸ் எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த வலி இல்லை. இப்போ காலையில் எனக்கு எந்த வலி இல்லை. நான் 5 பேட்ச் முடிச்சு இப்போ அடுத்தும் கண்டினியூ பண்ணதான் செய்யணும். அதனால் எல்லாருமே இங்கே பயந்துட்டு இருக்கவங்க. நான் மட்டும் படிச்சதுனால என் குழந்தைங்கள்லாம் சேர்த்து விட்டுருக்கேன். என் பொண்ணு இப்போ லீவ் காட்டி வந்திருக்கா, அவளையும் நான் கூட்டிகிட்டு வரேன். என் பெரிய பொண்ணு ஆன்லைனில் சாரோட பொண்ணு சொல்லி கொடுக்காங்க, அவங்கள்ட்ட கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவு பண்ணுறோம். ஆனால் நம்ம இங்கே ரொம்ப கம்மி விலையில் நமக்கு ஹெல்த் இங்கே நிறைய கிடைக்கும். இப்போ எங்கள் வீட்டிலே எனக்கு பேசக்கூட முடியல. தம்பி ஒரு பையன் ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும். யாரும் சொல்கிறது கேட்க மாட்டேங்காங்க. ஆனால் வந்தப்பறம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு வர முடியாத சூழ்நிலை தான். என்ன பண்ணேன்னு தெரில. சுகர் இருக்குது, ஃபேட்டி லிவர் சொல்லியிருக்காங்க, யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அப்புறம் ஏதோ கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ 5 வருஷம் கட்டி ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம் நாங்கள். ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. தம்பி என்னோட 2 வயசு கம்மி தான். யாருமே சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் எனக்கு இது வரைக்கும் எந்த நோயும் கிடையாது. இந்த மாதிரி என் பிள்ளைங்களும் நோய் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் மட்டும் போகவே கூடாது. எங்களுக்கு அங்கே போய் அவனை பார்க்கவே முடியாது. எனக்கு 2 நாள் அங்கே போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருமே சொன்னதை கேட்க மாட்டேங்காங்களே அப்படின்னு. நம்ம இங்கே 1000 ரூபா ஃபீஸ் கட்டி படிக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. 5 லட்சம் கட்டி எங்களுக்கு தெரியல என்ன ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆக்சுவலி இந்த பேட்சில் நான் ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணேன். பெருசாக எனக்கு எக்ஸ்போஷர் இல்லை. ஆனால் என்னோட எக்ஸ்போஷர் படி சொல்லணும்னா, ஹியூமன் பாடி சும்மா இருக்கிறதுக்காக கடவுள் படைக்கல. நம்ம மூமெண்ட்டில் இருக்கணும். ஆனால் நம்மளோட இப்போ லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம மோஸ்ட்லி உட்கார்ந்தா மோஸ்ட்லி மேபி ஒர்க்காக இருக்கட்டும், ரொம்ப ஹார்டான ஒர்க்கை சூஸ் பண்ணவே மாட்டோம். உட்காந்துருக்கோம், உட்காந்தே சாப்பிடுவோம், தரையில் உட்காந்து சாப்பிட மாட்டோம், டேபிளில் உட்காந்து சாப்பிடுவோம். இப்படியே லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கோம். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சிஸ்டமில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 10 hours உட்காந்துருப்பேன். மார்னிங் ஒரு 8:30க்கு உட்காந்தா ஈவினிங் 6:30 வரைக்கும் உட்காந்துருப்பேன். இடையில லஞ்சுக்கு எழுதிப்பேன். லஞ்சும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே சிஸ்டமில் உட்காந்துருவேன். பாடி ரொம்ப லேசி ஆயிடுச்சு. சும்மா அப்படியே உட்காந்து நெக் பெயின், பேக் பெயின். நார்மலாக ஒர்க்கெல்லாம் முடிச்சு நம்ம எந்திரிச்சாலும் ஓகே இவ்வளோ நேரம் உட்காந்து தான் இருக்கோம், எந்திரிச்சு நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணலாம்னு யோசிச்சாலுமே ஒரு கீழே இருந்த பொருளை எடுக்க கூட சோம்பேறித்தனம் இருக்கும். சும்மா இருந்துட்டதுனாலேயே அந்த சோம்பேறித்தனம் நமக்குள்ள நமக்கே தெரியாது.
நம்ம சும்மாவே இருந்து சோம்பேறித்தனம் நம்மளோடவே இருந்திருக்கோம். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ஒரு 15 டேஸ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன் சார். பயங்கர ஆக்டிவ் ஆகிட்டேன் நான். வீட்லேயுமே ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை, ஒரு டென்ஷன் இல்லை. ஒர்க் முடிச்சு எழுந்திரிச்சு வரும்போதும் 10 hours உட்கார்ந்த ஃபீலே எனக்கு இல்லை. வேகமாக நான் 5 o'clock எழுந்திரிச்சு இங்கே கிளாஸ்க்கு வந்துடுவேன். ஈவினிங்கு ஒரு 1 hour ஒர்க் அவுட் பண்ணுறது தான், இந்த யோகா பண்ணுறது தான். அதுக்கப்புறம் எனக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு உட்கார்ந்துருக்க ஃபீலே இருக்கிறது இல்லை. இந்த 1 hour யோகா இவ்வளோக்கும் நான் ஒரு 15 டேஸ் தான் பண்ணியிருப்பேன். அதில் என்னோட மென்டல் கிளாரிட்டி, என்னோட நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர், எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஏதாவது எனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துச்சுன்னா உடனே கோவம் வரும். ஆனால் நான் யோகா பண்ண பின்னாடி சும்மா சொல்லலை, நிஜமாவே நிறைய சேஞ்ச் ஆகிட்டேன். யோகா எல்லாருக்கும் கண்டிப்பாக வேணும். யோகாவை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன். எனக்கு பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சதே இல்லை. இப்போ நான் எவ்வளோத்துக்கும் டவுனால தான் சார் இருக்கேன். எவ்வளோ இயர்ஸாக இங்கே சொல்லித்தராங்க. உண்மையாகவே யோகா இப்போ தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சார் சொன்ன மாதிரி. எனக்கு சான்ஸ் கிடைச்சதில்லை, நான் இப்போ தான் பண்ணுறேன் 15 டேஸாக. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் பேட்ச்சில் கண்டினியூ பண்ணுவேன் சார். எனக்கு டைஃபாய்ட் ஃபீவர் வந்துச்சு, அதனால் லாஸ்ட் பேட்ச்சில் கண்டினியூ பண்ண முடியல. கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாரையுமே பண்ணுவீங்க. நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் யோகாவில் இருக்குது. நம்ம பண்ணிகிட்டே இருக்க, நம்மளே அறியாமல் அந்த பிளெஸிங் எல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணிகிட்டே இருப்போம். கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கள், ஃபேமிலியில் உள்ள எல்லாரையும் பண்ண வைங்க. ஃப்யூச்சரில் உங்கள் கிட்ஸ் எல்லாம் யோகா பண்ண வைங்க. தேங்க்யூ. குட் ஈவினிங். நான் இங்கே 59th பேட்ச் அட்டென்ட் பண்ணேன். அப்போ நான் 12th முடிச்ச லீவு. நான் செகண்ட் இயர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர் அவினாஷி யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே யோகா வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னால் அம்மா அப்பாலாம் அங்கே படிச்சுட்டாங்க. வந்து அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நல்ல ரிசல்ட்டு. அங்கே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ப்ராக்டிகல்ஸுக்கும் அங்கே இருந்துச்சு. இப்போ நான் செகண்ட் பேட்ச்ல இப்போவும் இன்டர்ன்ஷிப் போக சொன்னாங்க இந்த வருஷம். ஸோ ஜிம், ஸ்கூல், யோகா, சிலம்பம் எதுனாலும் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வருஷம் யோகா வந்து அட்டென்ட் பண்ணேன். இதுவும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் வந்து அட்டென்ட் பண்ணேன். தேங்க்யூ. நன்றி நன்றி. லயா. நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன். எனக்கு தூக்கம் தான் பிடிக்கும். அப்புறம் யோகா பண்ணி முடிச்ச அப்புறம் வந்துட்டு நான் வந்து தூங்க ட்ரை பண்ணேன். ஆனாலும் எனக்கு வந்து தூக்கம் வரல. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். மதியம் சாப்பிட்ட உடனே நல்லா படுத்துட்டுமே தூக்கமே வரல. ரொம்ப அம்மா வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ண வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அம்மாவே ஃபோர்ஸ் பண்ணாமல் எனக்கு பிடிச்சி வந்தது வந்து நான் யோகா தான் நான் வந்தேன். ஸோ நான் வந்துட்டு சென்னையில் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து நேரில் வந்து கற்றுக்க முடியாது. ஸோ சான்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பாக வருவேன். ஆன்லைனில் கண்டிப்பாக படிப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு இதை கண்டினியூ பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. நேற்று எனக்கு வந்து இது முடிஞ்சது. ஸோ நேற்று நான் தான் அம்மாட்ட வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், அம்மா யோகா முடிஞ்சிருச்சு, எனக்கு போர் அடிக்கி அப்படின்னு சொல்லிட்டு. 2 days அம்மா வரல. அம்மா சொல்லாமல் நானே தனியாக வந்து எனக்கு யோகா ரொம்ப பிடிச்சிது. இங்கே வந்து அங்கிள் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப பொறுமையாக. எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ. அதே மாதிரி யோகா செய்ய யோகா வேணும், தமிழ் செய்ய யோகா வேணும், அதே மாதிரி இங்கே செய்ய யோகா வேணும். ஏன்னா நம்மளுக்கு கிடைச்ச குரு அப்படி அவங்க இப்போ ஹைஸ்லஸ் பிளஸ் நம்மளுக்கு அவ்வளோ ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எல்லாமே நல்ல தெளிவாக சொல்லுவாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்லுறத பார்த்தா அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும். அது கவனிச்சு கேட்கணும். சில பேர் சொல்கிறாங்க கொஞ்சம் தூக்கம் வரும், போக அடிக்கும். நான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஸ்கூல்லாம் போயிட்டு டயர்டாக இருக்கும். ஆனால் அந்த இதுலையும் கவனிச்சா அது ஃபுல்லாக அவங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக இருக்கும், அது சொல்ல முடியாது. ஆனால் அவங்கள வந்து நம்ம ஒரு பாடம் கற்றுக்கிற மாதிரி, லெசன் கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்பவுமே வந்து நானும் சொல்லுறது தான், இப்போ உள்ள சொசைட்டி வந்து
நல்ல பொல்யூஷன் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஃபுட் எடுத்துக்கோம், ஹேரு, வாட்டர் என்ன இருந்தாலும் பொல்யூஷன் ஆகிட்டே இருக்கு. அது கொஞ்சம் டீபொலிட் பண்ண நம்ம டாக்ஸிஃபை ரெடி பண்ணணும்னா யோகா மட்டும் தான் செய்யணும். இப்போ மெடிடேஷன் அந்த மாதிரி செய்யும் போது மன அமைதி கிடைக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியத்துக்கு எப்பவுமே யோகா முக்கியம். ஒரு சின்ன மூமெண்ட், அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஏதாவது ஒரு மூமெண்ட் பண்ணுங்க. அவங்க பண்ணால் மட்டும்தான் நம்ம பாடி கொஞ்சமாவது ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ உள்ள காலகட்டத்தில் நிச்சயமா ஏதாவது ஒரு பயிற்சி தேவை. அதில் யோகா ஏன் பெஸ்ட்னு சொன்னா மற்ற ஜிம் ஏதாவது பண்ணும்போது கொஞ்சம் எனர்ஜி லாஸ் ஆகும், உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீல் ஆகும், டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் யோகா பண்ணும்போது மட்டும் ஒரு எனர்ஜி கெய்னிங் இருக்கும், ஸ்வெட் ஆகும். பட் ஆனால் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், ஒரு ஃபீல், ஒரு பாடி டயர்ட்னஸ் இல்லாமல் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதனால யோகா வந்து தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லுவோம். தேங்க்யூ. உள்ள இருக்கிற சைத்தியனே சத்குரு அவங்களோட ஆசீர்வாதம் இந்த இடத்துல நிறைய இருக்குது. பக்கத்தில் இருக்கிற செல்வவாதி கோபால் அவரோட அந்த அம்மாவோட ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. நீங்க உள்ள வந்தவொடனே ஒரு ஃபீல் பண்ணி வைங்க. ஒரு அற்புதமான இடம். மற்ற இடத்தோட ரெடிபி ஆகும் போது ரிக்கவரி ஆகும். உடம்புல சரிக்காம வந்திருந்தா கூட இந்த இடத்துக்குள்ள உள்ள வந்தோடனே தன்னை மறந்து ஒரு பூரிப்பை ஆகிறாங்க. உள்ள வரும்போது இதுதான் உண்மை. ஒரு அற்புதமான இடம். இதான் உங்களுக்கு நல்லா கொடுத்து வச்சிருக்க இடத்துல அதாவது நீங்க பயிற்சி பண்ணாது. நம்மளும் கொடுத்து வச்சு உங்களுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். அதனால காலத்தை நிறைவேறி இதோட நிறைய செய்வது. ஆமா அடுத்தது பாத்தீங்கன்னா தேசிய கீதம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे
தினந்தோறும் ஒரு யோகா செய்வோம், நம் உடலாரோக்கியத்தை காத்திடுவோம். திருமூலர் யோகா பயிற்சி மையம்